ஹாய் ஹலோ வணக்கம். இது என்னோடய 5th மந்த் பேபி ஷவரோட ஃபுல் வீடியோ தான். லாஸ்ட் வீக் நான் நிறைய ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட ஃபுல் லென்த் வீடியோ தான் இது. என்னோடய பர்சனல் டாக்குமெண்டேஷனுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிருக்கேன். எனக்கு கிளம்புறதுக்கோ சாரி கட்டுறதுக்கோ சுத்தமாக டைமே இல்லை. நான் என்ன நினச்சேன், எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வளகாப் போடுவாங்கன்னு நினச்சேன். கடைசியில் வளகாப் முடிச்சுட்டு தான் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக வேகமாக கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலே பெருசாக எதுவுமே ஷூட் பண்ண முடியல. 5th மந்த் பேபி ஷவர் அப்படின்றதுனால ரொம்ப கம்மியான பேரை தான் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க. வீட்டில் ஒரு குட்டி ஃபங்க்ஷன் மாதிரி வச்சாச்சு. எங்கள் 2 பேருமே சேரில் உட்காந்துட்டு அப்புறமா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு வளையல் போட்டது எங்கள் மாமியார் தான் ஃபஸ்ட் போட்டாங்க 5th மந்த்க்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன், என்னையே செலிப்ரேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ஆசையாக கிளம்பிகிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் ஃபுல்லாக என்னோடய பேங்கிள் செரமனியை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதெல்லாமே நீங்கள் பாருங்கள். என்னோடய சிஸ்டரின் பொண்ணு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்குமே வளையல்லாம் போட சொல்லி சந்தனம்லாம் வைக்க சொல்லிவிட்டு த்ரூ அவுட் த ஃபங்க்ஷன் அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக என் ஹஸ்பண்ட் எனக்கு வலையெல்லாம் போட்டு எல்லாமே பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹாப்பி. எனக்கு இன்னொரு ஸ்பெஷலான டே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே. ஸோ அந்த நாளுக்காக தான் நாங்கள் சேர்த்து அதே டேயில் பேபி ஷவர் வச்சுருந்தோம். ஸோ நான் டேட் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி போட்டு கேக்லாம் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். அதெல்லாம் நாங்கள் கட் பண்ணோம். ஃபைனலி நான் ஸ்பெக்ஸும் எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எனக்கு நிம்மதியாக இருந்தது. ஸோ வளையல் போகிறப்ப நான் ஸ்பெக்ஸ் போடாமல் இருந்தேன். ஸோ எங்கள் அம்மா அப்பா, இன்லாஸ் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த டே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. வாட் எவர் ஹேப்பன்ஸ், யார் என்ன பேசினாலும் எண்ட் ஆஃப் த டே அது என்னோட டே. நான் அந்த டேயில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. என்னோடய ப்ரெக்னென்சி சேஃபாக இருக்கணும், பேபியும் நல்லபடியாக பிறக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருமே கண்டிப்பாக உங்களோட ப்ரேயர்ஸில் எங்களை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.